எங்கள் பல்லட வட்டத்தில் மழை இல்லாத காரணத்தினால விவசாயிகள்லாம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போனதுனால மழை ஒரு பக்க மாவட்டங்கள்லாம் பேஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்ம மாவட்டத்தில் மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 மாதங்களாகவே யோசனை பண்ணி இது முன்னோர்கள் வழிகளில் சொன்னாங்கன்னு சொல்லி போட்டு முன்னோர்கள் ஏற்பாடு பண்ணுறோம்னு சொல்லி இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த கலதை சொந்தமாகவே பஞ்சகல்யாணி நாங்கள் வாங்கிட்டு சிறப்பான முறைக்கு அனைத்து ஊர் கிராம மக்களுக்கும் அழைப்பு கொடுத்து சிறப்பாக செய்யணும்னு சொல்லி பண்ணி மீண்டும் மழை எங்களுக்கு நல்ல முறைக்கு விவசாயம் நல்ல முறைக்கு இருக்கணுங்கிறதுனால நாங்கள் இதை செய்யறதுக்கு முன்னேற்பாடு பண்ணி ஒரு குறுகிய ஒரு 4-5 நாளுக்குள்ள முயற்சி எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். சுற்று வட்டாரம் கிட்டத்தட்ட ஒரு 10 கிராமங்கள் கலந்துருக்குது. பல்லடமே வட்டம் பூராமல் கலந்துருக்குறோம். எல்லாமே யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போன தகவல் படி கலந்தது. முன்னோர்கள் சொன்ன ஐதீகத்தில் வயசானவங்க சொன்னாங்க, முன்னோர்கள் சொன்னாங்க இதை செய்ய சொல்லி, அதை அவங்க பேச்சுக்கு இதாக இருந்து நாங்கள் பண்ணோம். நேற்றைக்கு நம்ம எப்படி திருமணம் செய்கிறோமோ பட்டினி சாப்பாடு, நிச்சயம், முகூர்த்தக்கால் அனைத்துமே நேற்றுக்கு முறையான வடிக்கை எல்லாமே உப்பு வாங்குதல் எல்லாமே முறையாக செஞ்சு இன்றைக்கி காலையில் 10:45 to 11:45 முகூர்த்த நேரப்படி பண்ணியிருக்கிறோம். திரம்பலம் தில்லை அம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. பன்னெடுங்காலமாக நமது வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற நமது ராஜவிநாயகர் மற்றும் ராஜமாகாளியம்மனுடைய திருக்கோவிலில் நமது கோடாங்கிபாளையம் கிராமத்தை சார்ந்த இந்த திருக்கோவிலிலே மேற்கு ராசா கவுண்டன்பாளையம் என்ற இந்த புண்ணிய பூமியிலே மலைவரம் வேண்டி தேசிங்கி ராஜா பஞ்சகல்யாணிக்கு இன்று திருமணமானது நடைபெற்றிருக்கின்றது. ஆகையினால் இந்த திருவூருக்கு விரைவாக விவசாய நிலங்கள் எல்லாம் செழித்து அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு 16 செல்வங்கள் என்று சொல்லப்படுகின்ற கலையாத கல்வி, குறையாத செல்வம், கபடுவராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழும்பினி இல்லாத உடல், சலியாத மனமும், அன்பு அகலாத கணவன் மனைவி, தாளாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடைகள் வராத கொடையும், தொலையாத நிதியமும்